சங்கீதம் 121. அல்லேலூயா. சின்ன வசனம் தான், காணப்படாமல் தெரியணும் வசனங்கள். சங்கீதத்தில் சில வசனங்கள் அப்படி தான். ஒன்றுலன்னு எனக்கு பல போராட்டம். நான் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் இப்போ ஆண்டவர் எனக்கு வடக்கங்குளத்தில் இருக்கும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தி சொன்னார். 1-18 வரை நீ திரும்ப திரும்ப அந்த வசனங்களை படிக்கணும். அதில் தேவனை நோக்கி தாவீது கூப்பிடுகிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமாம், சில விஷயங்கள் நமக்கு மாறணும்னா நம்ம இந்த வசனத்தை படித்து நம்ம ஜெபிக்கணும். அருமையான வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக எனக்கு ஒத்தாசை பாடிய இல்லையா? அல்லேலூயா. உன் காலை தள்ளட வசனம், அதெல்லாம் பாடல்கள். இப்போ நம்ம கண்களை எப்பொழுதும் அங்கே தான் எடுக்கணும். சொல்லுங்கள், மனுஷனுக்கு மேலேயோ யாருக்கு மேலே என்ன தேவை, என்ன கஷ்டம், அப்பா உம்மை நோக்கிப்பா, நான் உங்கள் பிள்ளை, நீர் பெற்ற பிள்ளை, உயிரை கொடுத்து ரத்தம் கொடுத்து அப்படி சொல்லுங்கள் டெய்லி. ஏசப்பா நீர் என்ன பெற்றெடுத்திருக்கிறீர். அதை கொஞ்சம் அவருக்கு அன்பை தியானிச்சு பாருங்களா. ரத்தமெல்லாம் சிந்தி பெற்றெடுத்தார், ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அப்படி நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். யார் விலகினாலும் யார் உங்களை கீழே தள்ளினாலும் தள்ள முடியாது. அந்த இடத்துல உங்களை படிப்படியாக உயர்த்த தான் செய்வார். ஏன்னா கண்கள் அங்கே அங்கே ஏறெடுக்கிறது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து படித்த பிள்ளைகள் அங்கே கண்ணை ஏறெடுத்து படிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு படி. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேளுங்க. சின்ன பிள்ளைகள் தேவன்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புவார். இதில் மெயினான உங்களுக்கு தெரிந்த காணாப்படாமல் படிங்க. தெரிந்த ஒரு காரியம் என்னென்னா, 5ஆம் வசனம் என்ன சொல்லி, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். இந்த என்ன ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லும்போது கடும் வெயிலில் குளிர் நிழல், இந்த வசனங்களை யூஸ் பண்ணணும். வெயில் அடிச்சிட்டு, ஆனால் வெயிலில் உள்ள நோய் வராது. பகலில் வெயிலாகிலும் அதை தாங்கக்கூடிய பலனை தேவன் என்ன செய்வார்? சொல்லணும், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, உங்கள் பிள்ளை, அப்படி பேச பழகுங்க. எனக்கு எனக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டணும். பகலில் வெயிலாகிலும் பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க அந்த வசனங்களை. சேதப்படுத்துவதில்லை, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். போக்குவரவு யாத்திரைக்கெல்லாம் அந்த வசனங்களை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஜெபிக்காத காரியத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவியில் அனலாக இருக்கணும். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானசானம் எடுத்த பிறகு உங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாக இருக்கணும். நீங்கள் மாம்சத்தில் ஓடிக்கிட்டு இருந்தால் ஸ்டக் ஆகிரும் இடையில. இல்லைன்னா நோயப்பட்டு சாக வேண்டியதான் வந்துடும். சாத்தான் என்ன செய்வானா, பல பயங்கரமான ஆள். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி அதிலே கிடந்து உழண்டு தவிச்சுக்கிட்டு கிடப்பீங்க, வெளியே வர முடியாது. சிறையில் போட்டுருவான் பிசாஸ். அல்லாட்டாலே சிறையில் போடுவான்னு பைபிளில் இருக்குது. வெளிப்படுத்தல 7 சபைக்கு சொல்லும்போது சாத்தான் சிலர் என்ன செய்வானா, 10 நாள் சிறையிருப்பில் போடுவான். ஆனால் மரண பரியந்த உண்மையாயிரு என்ன தருவாரா? ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்போ ஏன் இது வருது அதுன்னு எல்லாம் சாத்தானுங்க வேலை தான். அப்போ நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி அனலாக இருங்க, ஒன்றும் வாய்க்காது. நீங்கள் தேவனை அறிகிற அறிவடைந்து வசனத்தின்படி கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் போ, பிசாசு என் எல்லைக்குள் வராத, என் குடும்பத்துக்குள்ளே வராத, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல பழகு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி சொல்ல பழக சொல்லி நம்ம தைரியமாக கடிந்து கொள்ளணும். ஒரு பிரச்சனை வந்ததான் என்ன செய்யணும்? யாருக்கிட்டையும் எனக்கெல்லாம் கோபமே வரும். சாத்தானுக்கு பிரச்சனையை கொடுக்க அவன் மேலே தான் கோபம் வரும். எனக்கு பல்ல கடிச்சு கோபத்தில் தான் கடிஞ்சு போக வழியை துரத்துவன். நசிக்கப்படுங்க தேவனை, நசிக்கப்பட்டவன். அவனுக்கு எங்கே நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவன் எப்போதுமே சுற்றி என்ன செய்கிறான்? நீங்கள் அதனால் நல்லா கிடந்து உறங்குங்க. காலையில் எழும்பி கிருபை காக்காம நிம்மதியாக உறங்க 7 மணி வரை. என்ன அதிகாலை தேடுகிறவன் எழும்பு எழும்பு சீயோனை, உன் வல்லமையை, உன் பலன், எழும்பு பலன்கொள். காலையில் எழும்பு, காத்திரு, பலன்கொள். அல்லேலூயா. தேவனுடைய பலத்தின் மேல் பலன் அடைந்து தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும்.
சங்கீதம் 84 தான் சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல் ஆலய பிரகாரங்களில் வந்து உபாசிக்கிறது, ஜெபிக்கிறது, வீட்டில் ஜெபிக்கிறது, உபாசிக்கிறது. அப்படி நம்ம என்ன கேட்கணும்? நம்ம கேட்போம், ஆண்டவரே பூரா பிரச்சனையே கேட்டுட்டு இருக்காதுங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளருங்க, தானாக உங்கள் சரீரத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் உலகத்துக்கே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாளும் விடுதலை வராது. சத்துரு அந்த சிறையில் போட்டு உங்களை புடஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம வேலை என்னது? நம்ம பலன் கொள்ளணும். அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனை உன் வல்லமையை தரித்து கொள்ளணும். கர்த்தரை அவருடைய வல்லமையை நாடுங்கள், நாடணும், தேடணும். நீ தேவனுடைய வல்லமை வசனம் இருதயத்தில் இல்லைன்னா நீ ஞானசானம் எடுத்தாலும் நீ தறிகட்டு தான் போவேன். நிறைய அப்படி தான் போயிட்டுருக்கு. தறிகட்டு போயிடும், உள்ள பிசாசு வந்துடுவான். ஏன்னா ஞானசானம் எடுக்கும்போது ஒரு ஆவி வெளியே போயிடுது, எல்லாம் போயிடுது. அது வெளியே போய் வனாந்தரத்தில் இடம் இல்லை, அது திரும்ப வரணும்னு இயேசு சொன்னார். அந்த அசுத்தாவி என்னச்சுமா திரும்ப வரும்பொழுது உனக்கு இருதயத்தில் அபிஷேகம் இல்லை, வசனம் கிடையாது, நீ ஞானசானம் பெற்றுக்கிட்டு நீ உனக்கு இஷ்டப்படி வாழ்கிற. அப்போ அப்படி இருந்தாச்சு. ஞானசானம் எடுத்ததுனால அவனுக்கு அந்த பிசாசுக்கு உடனே வந்து உனக்குள்ளே ஏற முடியலை. ஆனாலும் ஏன்னா உள்ள கொஞ்சம் ஜோடிக்கப்பட்டிருக்கு, சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் என்ன செய்வானா? வேற 7 ஆவியை போய் கூட்டிகிட்டு வருவானா. யாரா? இந்த வெளியே போன பிசாசை விட வேற 7 அசுத்தாவியை கூட்டிகிட்டு வந்து அவன் உள்ளே ஏறிடுவான். பிசாசு உனக்குள்ளே இருக்கிறது பிறகு உனக்கு தெரியாது. நீ பிசாசை தான் இருந்துட்டு இருப்ப. வீட்டை குழப்புவ, சொன்னால் கேட்க மாட்டேன், உன் பேச்சு உன் செயல், நீ தேவனை தேட மாட்ட, உனக்கு எல்லாமே வித்தியாசமாக போயிடும். வசன கருத்துக்களை எல்லாம் மாற்றி பேசுவ. அப்போ முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை, அப்படி தானே இயேசு சொன்னார், அதிக கேடு. அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம், வசனம் ரொம்ப முக்கியம், சபை தேவனும் சபையும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து பலன் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆராதனை ரொம்ப முக்கியம். தேவனை ஆராதிக்கலைன்னா பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. சபை கூடி வருதலை விடக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கு. எபிரேயர் 10:25 என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது, விட்டவங்களுக்கு புத்தி சொல்லுங்க, காலம் சமயமாக இருக்கிறார். அல்லேலூயா. சபை கூடி வருதலை நிறைய பேர் விட்டுறாங்க. சபையும் குடும்பமும் ஒன்றாகும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்கள் வசனத்தை படிக்கணும். எபேசியர் 5:22-33 வீட்டில் படிங்க. அல்லேலூயா. குடும்பம் சபை. உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா உங்களுக்கு முக்கியம். பிள்ளைகளுக்கு அவைய சொல்லுதை கேட்டு நடக்கலைன்னா தரிதலை கிட்ட போயிடுவேன், தேவ கோபத்துக்கு ஆளாவேன். அம்மா அப்பா சொல்லுதை கேட்காம நீ நடந்தேன்னா தேவ கோபத்தை நீ குவிச்சுக்கிட்டே இருக்கிற. நீ திருந்துவேன்னு பார்க்குறாரு, ஆனால் நீ திருந்த இல்லைன்னா ஒரு நாள் அவருடைய கோபம் மேலே பற்றி எறியும். இங்கே வந்து சாந்து பூசிய வேலை இருக்காது. உண்மையாக சொல்லுவேன், அது உண்மை, நடக்க போகிற உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல் உங்கள் ஆத்மீகத்தில் உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய சபைனா எல்லாம் ஆவிக்குரிய சபை இல்லை. அல்லேலூயா. பரலோகம் அங்கீகரித்த சபையாக இருக்கணும். ஆமே. அம்புடு வரும் சபை நடத்துவாவ, அம்புடு வரும் அதை செய்வாவ, இதை செய்வாவ, அந்த கொள்கை இந்த கொள்கை, இரக்கம் இல்லாதவனுவன், ஒரு குடும்பத்துக்கு நிலைமையை புரிஞ்சுக்கிடாதவனுவன், தான் மாத்திரம் பெய்கிறனா அடுத்தவன் நாசமாக போட்டுன்னு நினைக்கவனும். வயத்தன ஊழியத்தில் எத்தனை விஷயம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதனால் ஒழுங்காக நடக்கணும். தவறு இருந்தால் அறிக்கையிடணும். உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள தவறு இருந்தால் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடலாம். அந்த பாவத்துக்கு நியாய தீர்ப்புக்கு தான் போவோம். நீங்கள் ரட்சிக்கப்படிக்கு முன்னே உள்ள பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் தவறை அறிக்கையிடணும். உங்கள் அப்பா அம்மா கிட்ட உண்மையாக இருக்கணும், கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. சபைக்கும் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு சபை இது தேவன் கட்டி எழுப்பின சபை. நீங்கள் தான் சபை. அல்லேலூயா. நீங்கள் தான் தேவனுடைய வீடு, நீங்கள் தான் ஆலயம். அப்போ அப்படிப்பட்டவங்க, அந்த மாதிரி ஆக்கப்பட்டவங்க கூடுற இடம் தான் சபை. ஆராதிக்க, அல்லேலூயா, வசனம் கேட்க, இன்னும் பலனடைய.
பயபக்தி இருக்கணும், இந்த பயம் இருக்கணும், தேவனுக்கு பயப்படும் பயம். பயத்தோடு களி கூறுங்கள், நடுக்கத்தோடு சேவியுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் இறக்கம் வச்சு அவர் நொந்து போகிறாரு. நோவ காலத்தில் பார்த்தீங்களா, அந்த மக்களை பார்த்து மனஸ்தாபப்பட்டு நொந்து போனார் தேவன். ஆமாம், எனக்கு ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குது. இப்போ ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும்? ஒன்றை குறித்து மனவேதனை இருந்தால் எப்படி இருக்கும்? சிந்திச்சு பார்க்குறீங்களா? உன்னை குறித்து தேவன் சந்தோஷப்படுறாரா? உன் கிரிய தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்குது? சிந்திச்சு பாருங்கள். ஜபம் உண்டா? வேத வாசிப்பு உண்டா? நீ வசனத்தின்படி தான் அந்த வேலிக்குள்ளே தான் வாழ்றியா, இல்லை வா இஷ்டப்படி நடக்குதியா? சிந்திச்சு பாருங்க. வருகையில் போனோன்னா சிந்திச்சு பாருங்க. யுத்தம் வாஞ்சது போல இருக்குன்னு நினைக்காதுங்க. ரஷ்யா அடுத்தது எல்லாம் ஜிரியாகிட்டு வருது, சீக்கிரம் வருகை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இனி உள்ள யுத்தங்கள் எல்லாம் பயங்கரமாக வெடிக்க போகுது. ஆமாம், 3ஆம் உலக மகா யுத்தம் வெடிக்கிற நேரத்தில் தேவன் யுத்தம் பண்ண போகிற நேரத்துக்கு முன்ன மணவாட்டி சபை மேலே போயிடும். அந்த யுத்தத்தில் உலகம் மொத்தம் அதிரும். அதில் தேவ பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அது நெருங்கியாச்சு. நம்ம காலத்தில் நீங்கள் நாள் இருக்குது, இன்னும் 10 வருஷம் ஆகும்னா நம்ம போய் சொல்லிட்டு நடக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்தாலும் வந்துடுவார். எப்போதும் ஆயத்தமாயிருங்க. இந்த பூமியில் வந்து ஒரு சிக்கலில் போய் மாட்டாமல் இருப்பதற்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, சரியாக வாழுங்க. சாத்தான் இழுத்துக்கிட்டே இருப்பான், பாவத்தில் தள்ளக்கு பார்ப்பான், உனக்குள்ளே வரக்கு போராடுவான். சிலருக்குள்ளே இருந்தே கிரியை செய்வான். குடும்ப நிம்மதி போயிடும், பெற்றோருடைய நிம்மதி போயிடும், சபை பாஸ்டருக்கு நிம்மதி போயிடும். யாருக்குள்ளே என்ன ஆவி ஓனாய் இருக்குன்னு தெரியாது. சிலதுக்குள்ளே ஓனாய் இருக்கும், குள்ள நரி. அல்ல இல்லையா? ஓநாய்கள் வந்து சபையை வஞ்சிக்கோன்னு பைபிளில் இருக்குது. ஓநாயின் ஆவி உள்ளவர்கள், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள ஓநாய்கள். அல்ல இல்லையா? யூதாசின் ஆவி பிடித்தவங்க கூட தான் இருப்பாங்க, முத்தம் செய்து காட்டி கொடுக்குறாள். அபிதபேக்கலின் ஆவி தாவீதோடு இருந்து சாப்பிட்டவங்க, அவனை கொல்லக்கு மகனுக்கு ஐடியா கொடுத்தவன், எல்லாமே தூங்கி சத்தான், வயறு வடிச்சு சத்தான். தெரியுமா உங்களுக்கு? பிள்ளையா இருந்தாலும் விட்டு வைக்கலை. அப்சலோமை மரமே பிடிச்சி ஜடை இழுத்து தொங்க விட்டுட்டு அடித்து கொண்டானுவேன். உங்களுக்கு பைபிள் படித்த தெரியாது, பைபிளை படியுங்க. எப்படி நடந்தவைய என்ன ஆனாவ அந்த காலத்தில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது, நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படுங்க, எல்லா விஷயத்திலும் ஒழுக்கமாக இருங்க, சாட்சியாக வாழுங்க, இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதுங்க. ஒரு அலையிலே சொல்லுமா, உங்களை பெருக பண்ண தேவன் வல்லவர், உங்களை நடத்த தேவன் வல்லவர். ஒரு வழி இல்லைன்னா எலியாவுக்கு காகத்தை அனுப்பினது போல அனுப்புவார். உனக்கு 5 மீன் 5000 பேருக்கு போஷிப்பா தேவன் மீதி எடுக்க வைத்தவர். உன் வீட்டில் இருக்கிறதுல என்ன பெருகும்? மா பெருகும். உனக்கு இருக்கிறதே பெருக பண்ணுகிற தேவன். முதலாவது தேவனை விசுவாசிங்க. தண்ணியை திராட்சரசமா மாற்றின தேவன். அப்படி நீங்க இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது சங்கீதம் 121 படி பகலில் வெயிலாகிலும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான சொல்லுங்க, என் தனிமையான எனக்கு சகாயர் நீரல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என் இயேசுவே பக்கபலம் நீரே அல்லவோ.
என்னைக்கு மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்னை என்னைக்கு மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. ஏழைகளை மறப்பீரோ இயேசப்பா, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இரக்கம், இயேசுவே மனம் இரக்கம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரல்லவோ. ஆதரவற்ற எனக்கு சொல்லுங்க பக்கபலம் நீ ஏசப்பா, என் பலம் நீரே. ஓ பக்கபலம் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளோ, கை தூக்கி என்னை நிறுத்தும். கேட்போம் எல்லாரும். கர்த்தாவே எழுந்தருளோ, கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியோ, தூயவரே ரட்சியோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரல்லவோ. எக்காலம் துணையவர்க்கே நின்றவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே. சொல்லுங்க அப்பா, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. இயேசுவை சத்தமா சொல்லுங்க அப்பா, பக்கபலம் நீரே அல்லவோ. எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எனக்கு துணையும் நீரே அல்லவோ. எனக்கு பலனும் நீரே அல்லவோ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கையின் கிரிகளை ஆசீர்வதிங்கப்பா. என் சிறுமையை பாருங்க தேவனே. தனிமையான எனக்கு நீங்க தான் உண்டு தேவனே. என்னை திக்கற்று போக விடாதரும், நான் வெட்கப்பட்டு போக விடாதரும், நான் அந்நியனிடத்தில் கடன் வாங்க விடாதரும். மீனின் வாயிலே வெள்ளிப்பணம் எடுத்தவர் நீர். மீனின் வாயிலே வெள்ளிப்பணம் எடுத்த அதிசயம், தண்ணீரை திராட்சரசமா மாற்றின அதிசயம், கொஞ்சம் எண்ணெயை பல குடங்களாக்கி கடனை தீர்த்து மீதி எடுக்க செய்த அதிசயம், 3 வருஷம் பஞ்சகாலத்தில் விதவியின் வீட்டிலே மா குறையாம எண்ணெய் குறையாம ஆசீர்வதித்த அதிசயம், எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த அதிசயம், 5 அப்ப 2 மீனை 5000 பேருக்கு போஷித்து 12 கூடனரை மீதி எடுத்த அதிசயம். நீர் அதிசயமானவர். ஒவ்வொரு மக்களுக்கும் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த ஆண்டிலே அவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக. இந்த மாசத்திலே நல்ல அனுகூல வழி திறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய அதிசயம் நடக்க போவதற்கு நன்றி. ஒத்தாசை அனுப்பிடுங்க. யாரை கொண்டு எதை செய்யணுமோ செய்திருங்க. நேரப்படி செய்வதற்கு நன்றி. ஒவ்வொரு மக்களும், வயசானவங்க, பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த உலகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை ஏசப்பா. சொல்லுங்க, உங்க தைரியம் ஒன்று தான் எனக்கு உண்டு. நான் வாழ்வது சமாதானமாக இருப்பது உங்களை நம்பி. நீங்க கைவிட மாட்டீங்க. நீர் அற்புதர், அதற்காக ஸ்தோத்திரம்.
எல்லாரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.